சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற மும்மூர்த்திகள் அவங்களோட சிம்மாசனத்தை விட்டு இறங்கி தேவலோகத்தோட வீதிகள்ல நடக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அப்படி ஒரு ரொம்பவே அசாதாரணமான ஒரு நாளை பத்தி தான். இது ஏதோ கற்பனையான கேள்வின்னு நினைக்காதீங்க. இதுதான் நம்ம கதையோட ஆரம்ப புள்ளி. சிவனோட நிழல் மாதிரி கூடவே இருக்கிற நந்தி, விஷ்ணுவோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கிற கருடன், பிள்ளையாரோட நம்பிக்கைக்குரிய மூஷிகன், இவங்க எல்லாரும் சேர்ந்து திடீர்னு போதும் இனிமே எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டா தேவலோகத்தோட நிலைமை என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சத்தோட ஒழுங்கு என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். நம்ம கதை தேவலோகத்தோட அந்த பிரம்மாண்டமான வாகன நிறுத்துமிடத்துல ஒரு ரகசிய கூட்டத்திலிருந்து தான் தொடங்குது. அங்க ரொம்ப மெதுவா ஒரு புரட்சிக்கான விதை தூவப்பட்டுச்சு. இது தேவலோகத்தோட சரித்திரத்தையே மாத்தி எழுத போற ஒரு கூட்டம்னு அப்போ யாருக்குமே தெரியாது. இதோ இவங்க தான் நம்ம கதையோட புரட்சியாளர்கள். இவங்கள சாதாரண விலங்குகள்னு நினைச்சிடாதீங்க. சிவன் தியானம் பண்ணும்போது வாசல்ல காவல் காக்கிற நந்தி, இந்த அண்ட சராசரத்தையும் நொடியில கடந்து போற கருடன், துர்கையோட உக்ரத்தையே தாங்கி நிக்கிற டாவோன், இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கடவுளோட சக்தியோட ஒரு அடையாளம். அவங்களோட அந்த மௌனமான சேவை இல்லாம தேவலோகமே ஒரு இன்ச் கூட நகர முடியாது. பல யுகங்களா இருந்த மௌனத்தை உடைச்சிக்கிட்டு நந்தியோட குரல் முதல் முறையா ஒலிச்சது. அது சும்மா ஒரு புகார் இல்ல, தங்களோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்கின ஒரு ஆத்மாவோட குரல். அந்த ஒரு வரிக்குள்ள இருந்த வலி அங்கிருந்த மத்த எல்லாருடைய மனசையும் தொட்டுச்சு. கருடனோட குரல்ல அவ்வளவு ஒரு பதட்டமும் மன அழுத்தமும் தெரிஞ்சுது. சும்மாவா, பிரபஞ்சத்தையே காப்பாத்துற மகாவிஷ்ணுவோட வாகனம்னா எவ்ளோ பெரிய பொறுப்பு! நொடி நேரத்துல எடுக்கிற முடிவுகள் யுகங்களையே மாத்திடும். அந்த பெரிய சுமைய தினமும் சுமந்து சுமந்து அதோட வழிதான் இப்படி வார்த்தையா வெடிச்சிருக்கு. டாவோன் சொன்ன இந்த விஷயம் அவங்களோட தெய்வீக நிலைக்கு பின்னாடி இருக்கிற வலிய ரொம்ப யதார்த்தமா காட்டுச்சு. ஒரு நாள் ஓய்வு கூட இல்ல, உடம்பு வலிச்சா கூட அடுத்த போருக்கு ரெடியா நிக்கணும். அவங்களோட கடமை உணர்ச்சிக்கு கொடுக்கப்படுற விலை இதுதானா? இது அங்கிருந்த எல்லாரையுமே ரொம்ப ஆழமா சிந்திக்க வச்சுது. அந்த நிமிஷத்துல ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. தேவலோக வரலாற்றிலேயே முதல் முறையா தெய்வீக வாகனங்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து தங்களோட சேவையை நிறுத்த ஒருமனதா வாக்களிச்சாங்க. ஆமா, தேவலோகமே ஸ்தம்பிக்க போகுது. அடுத்த நாள் காலை சூரியன் உதிச்சது. ஆனா தேவலோகத்துல எப்போ இருக்கிற அந்த கம்பீரமோ ஆரவாரமோ சுத்தமா இல்ல. கடவுள்கள் எல்லாரும் தங்களோட பயணத்துக்கு தயாரானப்போ அவங்கள வரவேற்றது ஒரு பெரும் அமைதி. அந்த அமைதி வரப்போற புயலோட அறிகுறியா இருந்துச்சு. மகாவிஷ்ணு வைகுண்டத்தோட வாசல்ல இந்த குறிப்பை பாக்குறாரு. கருடனோட கையெழுத்துல இருந்த குறும்புத்தனத்தையும் அதே நேரத்துல அதுல இருந்த அழுத்தமான செய்தியையும் அவரால நல்லாவே உணர முடிஞ்சது. நடந்து பாருங்கள், இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு சவால். கைலாயத்துல சிவபெருமானுக்காக நந்தி விட்டுட்டு போன குழம்புகளால எழுதப்பட்ட குறிப்பு இது. இதுல எந்த ஒரு உணர்ச்சியும் இல்ல, ரொம்ப தீர்மானமான உறுதியான வார்த்தைகள். குழப்பம் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிடுச்சுன்னு சிவன் புரிஞ்சுகிட்டார். இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன். நந்தி மேல அமர்ந்து போனா வெறும் 3 நிமிஷம், ஆனா நடந்தா 3 மணி நேரம். தேவலோகத்தோட நேர கணக்கே தலைகீழா மாறிடுச்சு. இந்த நம்பர்ஸ் நந்தியோட முக்கியத்துவம் என்னன்னு உரக்க சொல்லுது. நிலைமை ஒரே நேரத்துல சக்தியே அவங்களுக்கு எதிரா திரும்புச்சு. குழப்பத்தோட உச்சகட்டம் இதுதாங்க. கடவுள்கள் எல்லாரும் ஒரு கார்ல போக முயற்சி பண்ணப்போ பிரம்மாவோட அலறல் தேவலோகத்தையே அதிர வச்சது. சிவனோட சக்தி கட்டுப்பாட்டை மீறி காலத்தையே குழப்பிடுச்சு. ஒரு டைனோசர் தேவலோகத்துல என்னால அது நினைச்சு கூட பார்க்க முடியல. தேவலோகத்துல ஆரம்பிச்ச இந்த சிக்கல் அதோட நிக்கல. அதோட அதிர்வலைகள் பூலோகத்துல இருந்த அப்பாவி மனுஷங்களையும் ரொம்ப மோசமா பாவிக்க ஆரம்பிச்சது. பிரபஞ்சத்தோட சமநிலையே கொலைய தொடங்குச்சு. இங்க பாருங்க, தேவலோகத்துல இந்திரன் வழி தவறி போனதுனால பூலோகத்துல தட்பவெப்பநிலையே தலைகீழா மாறிடுச்சு. பாலைவனத்துல பனி கொட்டுச்சு. அறிவோட தெய்வமான சரஸ்வதி லேட்டா போனதுக்கு இங்க மாணவர்களோட புத்தகத்துல இருந்த எழுத்துக்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போச்சு. ஒவ்வொரு வாகனமும் எவ்வளவு முக்கியம்னு பூலோகம் அப்பதான் உணர ஆரம்பிச்சுது. ஒரு பக்கம் பிரபஞ்சமே குழப்பத்துல தவிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கருடன் தன்னோட விடுமுறையை ரொம்ப ஆனந்தமா கொண்டாடிட்டு இருந்தாரு. அவரோட இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் பல யுகங்களா அவர் அனுபவிக்காத சுதந்திரத்தோட வெளிப்பாடா இருந்துச்சு. அந்த ஹேஷ்டேகுகள்ல அவ்வளோ சந்தோஷம். மூஷிகாவோட இந்த பயண குறிப்பு அவங்களோட விடுமுறை எவ்வளோ ஜாலியா போகுதுன்னு காட்டுது. சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க கண்டுபிடிக்கிற அந்த பேரானந்தம் பல யுகங்களா அவங்க இழந்த சந்தோஷத்தை திரும்பவும் பெற்றது போல இருந்துச்சு.
நாட்கள் போக போக நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. பிரபஞ்சத்தோட ஒழுங்க மறுபடியும் கொண்டு வரணும்னு உணர்ந்த கடவுள்கள் வேற வழியே இல்லாம பேச்சுவார்த்தைக்கு தயாரானாங்க. இது ஒரு சரணடைதல் இல்ல, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. கண்ணுல வெள்ளரி துண்டுகளை வச்சுக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா நந்தி கேட்ட இந்த கேள்வியில அவ்ளோ நையாண்டி இருந்துச்சு. அந்த குரல்ல இருந்த ஒரு குறும்புத்தனமான திருப்தி இந்த விவாதத்துல யாருடைய கை ஓங்கியிருக்கோன்னு தெளிவா காட்டுச்சு. இதோ அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். இது வெறும் கோரிக்கைகளோட பட்டியல் கிடையாது. இது மரியாதை மற்றும் அங்கீகாரத்தோட ஒரு சாசனம். வாரத்துக்கு ஒரு நாள் லீவ்ல இருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வரைக்கும் அவங்களோட சேவைக்கு உரிய மதிப்பு கடைசியா கொடுக்கப்பட்டுச்சு. இந்த கதையோட ஆழமான செய்தி இதுதான். எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி, அதுல ஒவ்வொருத்தரோட உழைப்பும் ரொம்ப முக்கியம். அவங்க செய்யற வேலை சின்னதோ பெரியதோ ஒவ்வொரு பங்களிப்பும் மதிக்கப்படணும். ஒருத்தருக்கு கொடுக்கற மரியாதை தான் எந்த ஒரு உறவுக்கும் அடித்தளம். இந்த விளக்கத்தை முறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விய உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். உங்களோட அன்றாட வாழ்க்கையில உங்களோட பயணத்தை சுலபமாக்குற ஆனா நீங்க பெருசா கண்டுக்காத நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்கள ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து உங்க நன்றியை தெரிவிக்கலாமே.